தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலை தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 13வது அதிகாரத்திலிருந்து அன்பின் முக்கியத்துவத்தை, அன்பை பற்றி நான் கற்றுக்கொண்ட சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். சரி, அதிகாரம் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் அன்பின் அதிகாரம் என்று அழைக்கப்படுகிறது. திஸ் இஸ் கால்ட் தி சாப்டர் ஆஃப் லவ். இந்த 13வது அதிகாரத்தில் சொல்லப்படுகின்ற இந்த அன்பானது த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அகாப்பே லவ், அதாவது தெய்வீக தேவனுடைய அன்பின் குணாதிசயங்கள் என்ன என்பதைத்தான் இந்த 13வது அதிகாரத்தில் அவர் பேசி வருகிறார். அது மட்டுமல்ல, இந்த 13வது அதிகாரத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள அந்த வசனங்கள் எல்லாம் வெர்ப் அப்படி நம்ம ஆங்கிலத்தில் சொல்றோம் இல்லையா, வினை சொற்கள்ல அல்லது வினை சொல்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அதை நீங்களும் நானும் செய்வதற்கு நாம் ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும், கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை இது குறிக்கிறது. சரி, இந்த 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்திற்கும் 14வது அதிகாரத்திற்கும் இடையே இந்த ஒரு அதிகாரம், இந்த ஒரு பகுதி வருகிறது. So this chapter sits between chapter 12 and 14 where Paul teaches about spiritual gifts. நீங்க இந்த பகுதி நல்லா படிச்சீங்கன்னா 12ஆம் அதிகாரம் மற்றும் 14வது அதிகாரத்தில் ஆவிக்குரிய வரங்களை குறித்து அவர் போதிக்கிறார், பேசுகிறார். அப்படி பேசிக் கொண்டிருக்கிற இந்த சமயத்தில், அதாவது 12லும் 14லும் பேசி வருகிற இந்த சமயத்தில் இடையிலேயே இந்த 13வது அதிகாரத்தில் அன்பை குறித்து வலியுறுத்தி பவுல் பேசுகிறதை நாம் காண முடியும். சரி, அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏதோ ஒரு முக்கிய நோக்கத்தோடு தான் இந்த 13வது அதிகாரத்தை அவர் எழுதியிருக்கிறார். அப்ப 12க்கும் 14ஆம் அதிகாரத்திற்கும் இடையே வருகிறது. So his message, gifts are important but love is greater than the all. அப்ப அவர் என்ன சொல்ல முயற்சிக்கிறார் பவுல்? 12ஆம் அதிகாரம் 14வது அதிகாரத்தில் ஆவிக்குரிய வரங்கள் நல்லதுதான், ஆனால் அது முக்கியமானதுதான், ஆனால் அதை காட்டிலும் அன்பு மிக மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்ற ஒரு சிந்தனையின் அடிப்படையில் பேசுகிறார். சரி, இந்த 13வது அதிகாரத்தை புரிந்து கொள்வதற்கு நாம் ஒரு சில பின்னணிகளை நாம் புரிந்து கொள்ளலாம். குறிப்பாக இந்த நிருபத்தை, அதாவது இந்த கொரிந்து பட்டணத்தில் வாழ்ந்த விசுவாசிகளுக்கு பவுல் எழுதும் போது அவர்களுக்கு என்னவெல்லாம் இருந்தது என்பதை ஞாபகப்படுத்துகிறதை நான் பார்க்கலாம். இந்த சபையார் they had many spiritual gifts. இந்த சபையில் இருந்தவர்கள் பல ஆவிக்குரிய வரங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது they had spiritual gifts, even they prophesied, they spoke in tongues, knowledge, but they lacked unity and love. So அவங்க எல்லாமே செஞ்சாங்க, தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, அந்நிய பாஷைகள் பேசினாங்க, தங்களுடைய ஞானத்தை பயன்படுத்தினாங்க, ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்தினாங்க. ஆனால் அவர்கள் அன்பு மற்றும் ஒற்றுமையில் மிக மிக குறைவாக இருந்தார். எனவே தான் பவுல் இந்த பகுதி எழுதுகிறார். So Paul writes this chapter to show gifts without love are empty. அப்ப அன்பில்லாமல் இந்த வரங்களை பயன்படுத்துவது என்பது வெறுமையானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். So only love reflects God's character. இந்த அன்பு தான் தேவனுடைய குணாதிசயத்தை காண்பிக்கும் என்று சொல்லி இந்த பகுதியை எழுதுறார். சரி, இப்ப 13வது அதிகாரத்துக்கு நம்ம வரலாம். இந்த 13வது அதிகாரத்தை நான் முழுவதுமாக விளக்காமல் அதில் உள்ள தலைப்புகளை மட்டும் நான் சொல்லுகிறேன். நீங்கள் அதை கவனமாக கேட்டு மீதம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அந்த வசனத்தை நீங்கள் தியானிக்குமாறு உங்களை அன்போடு கேட்கிறேன். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அன்பு இன்றியமையாதது என்று வாசிக்கிறோம். அந்த அன்பு இன்றியமையாதது என்று சொல்லும்போது அது தீர்க்க தரிசனத்தை விட, ரகசியங்களை விட, அறிவை விட இது இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது என்று நான் வாசிக்கிறேன். அடுத்து 13ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தின்படி அன்பை போல எதனாலும் கொடுத்து விட முடியாது. நான் முன்னாடியே சொன்னேன்,
இந்த பகுதியில் சொல்லப்படக்கூடிய அன்பு அகாப்பே, தெய்வீக அன்பை பற்றி சொல்லுகிறது. பொதுவாக கிரேக்க மொழியில் அன்பை பற்றி 4 விதங்களில் சொல்லப்படுகிறது. ஒன்று தெய்வீக அன்பு, அதற்கு அகாப்பே என்று பொருள். இரண்டாவது எரோஸ், அதாவது கணவன் மனைவிக்கு உள்ள அன்பு. மூன்றாவது பிலியோ, அப்படி என்றால் சகோதர சகோதரிகளுக்கு இடையே உள்ள அன்பு, லவ் பிட்வீன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கடைசியாக ஸ்டோர்கே அப்படின்ற ஒரு அன்பு, அது பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கும் உள்ள அன்பு. ஆனால் இங்கே தேவனுடைய அன்பை, தேவனுடைய அன்பினுடைய தன்மைகளைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. அப்ப அன்பை போல எதனாலும் கொடுத்து விட முடியாது. மூன்றாவது சொல்லும்போது இந்த அன்பு 4வது வசனத்தில் அது பாட அனுபவிக்கக்கூடியது. அதனால தான் அதுல சொல்றாரு நீடிய சாந்தம் தயவு என்ற வார்த்தையை பவுல் பயன்படுத்துகிறார். அடுத்து வசனம் 4-6 இந்த அன்புக்கு எது இல்ல, அன்புக்கு இல்லாதவை என்ன அப்படின்னா பொறாமை இருக்காது, தற்புகழ்ச்சி இருக்காது. அந்த வசனத்தை நீங்க பார்க்கலாம். இருமாப்பு இராது, அயோக்கியம் இருக்காது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கடையாது, தீங்கு நினையாது, அநியாயம் செய்யாது. இதெல்லாம் உண்மையிலேயே இந்த அன்பு இருக்குமானால் இவைகள்லாம் நம்ம செய்ய மாட்டோம். அடுத்த வசனத்தில் 6-8 வரை அன்பு என்பது என்ன? அது சத்தியத்தில் மகிழ்வது, எதையும் தாங்குவது, சகலவற்றையும் விசுவாசிப்பது, நம்புவது, சகிப்பது, நிலை நிற்பது என்று நான் வாசிக்கிறேன். சோ இந்த அன்பு நித்தியமானது. அது தீர்க்க தரிசனத்தை விட, அந்நிய பாஷையை விட, அறிவை விட அது நித்தியமானதும் முதன்மையானதுமாக இருக்கிறது. எனவேதான் பவுல் அந்த விசுவாசிகளுக்கு இந்த காரியத்தை நினைப்பூட்டுகிறார். நிச்சயமாக இது அவர்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்கும் தான். இந்த அன்பின் அதிகாரம், அதாவது 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளும் போது நாம் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும், நாம் தேவனையும் மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும் என்கின்ற முக்கியத்துவத்தையும் இது நமக்கு சொல்லக்கூடியதாக, பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த தேவன் நம்மீது காண்பித்த அன்பு, அவர் தன் குமாரனை அவர் கொடுத்தார். சோ அந்த கொடுக்கக்கூடிய அன்பை நீங்களும் நானும் நம்முடைய நடைமுறை வாழ்வில் காண்பிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். சோ இந்த அன்பு அது இன்றியமையாததாக, இதை போல எந்த ஒரு இதை எதையும் கொடுத்து வாங்க முடியாததாக, இந்த அன்பு பாட அனுபவிக்கக்கூடியதாக, இது பொறாமை, தற்புகழ்ச்சி, இருமாப்பு, அயோக்கியம், தற்பொழிவை நாடாமல், சினம், அநியாயம் இல்லாமல் இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த அன்பை ஒருவர் நடைமுறைப்படுத்தும் போது சத்தியத்தில் மகிழ்வார்கள், எதையும் தாங்குவார்கள், சகலவற்றையும் விசுவாசிப்பார்கள், சகலவற்றையும் நம்புவார்கள், சகிப்பார்கள், நிலை நிற்பார்கள். எனவே நீங்களும் நானும் இந்த தெய்வீக அன்பை நமது வாழ்வில் மூலமாக பிறருக்கு வெளிப்படுத்தி தேவநாம மகிமைக்காக வாழ ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. தேவநாம மகிமைப்படட்டும். ஆமென்.